அருண் கல்லூரியில் சேர்ந்த முதல் நாளே அவளை கவனித்தான். கடைசி பெஞ்சில் எப்போதும் தனியாக அமர்ந்திருப்பாள். கையில் ஒரு கருப்பு நோட் புத்தகம். யாருடனும் அதிகமாக பேச மாட்டாள். அவள் பெயர் நிலா. அருணுக்கு தெரியவில்லை அவள் வாழ்க்கை அவனுடையதைப் போலவே ஒரு மர்மம் என்று. லைப்ரரியில் தான் முதல் பேச்சு. நீ எப்பவும் தனியா இருக்கியே? நிலா சிரித்தாள். எனக்கு சத்தம் பிடிக்காது, அமைதிதான் எனக்கு சேஃபானது. அந்த நாளில் இருந்து அவர்கள் ஒன்றாக படிக்கத் தொடங்கினார்கள். காஃபி பிரேக்குகள், கேம்பஸ் வாக்குகள், மழை நேர உரையாடல்கள். ஒரு நாள் அருள் சொன்னான், நிலா, உன்னை நான் காதலிக்கிறேன். நிலா பதில் சொல்லவில்லை. அவள் முகத்தில் ஒரு பயம் இருந்தது. அடுத்த நாள் கிளாஸுக்கு நிலா வரவில்லை. அருண் அவள் ஹாஸ்டலுக்கு போனான். ரூம் லாக்காக இருந்தது. நோட்டீஸ் போர்டில் ஒரு செய்தி, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நிலா மிஸ்ஸிங் ஃபார் 3 days. அருண் துடித்தான். அவளோடு பேசின அந்த கடைசி நபர் அவன். அருண் லைப்ரரியில் அந்த கருப்பு நோட் புத்தகத்தை கண்டுபிடித்தான். ஏனென்றால் அந்த கருப்பு நோட் புத்தகம் எப்போதும் அவன் கையில் பார்த்ததனால் அதில் எழுதப்பட்டிருந்தது, என்னை காதலிப்பவன் என்னை தேடி வருவான், வரலன்னா அவன் தான் காரணம். பக்கங்களை மாற்றினான். அதே எழுத்து, ஆனால் பல தேதிகள், பல வருடங்கள். 2017, 2019, 2021, அனைத்திலும் ஒரே பெயர், நிலா. அருண் கல்லூரி பிரின்சிபாலை சந்தித்தான். பிரின்சிபால் மெதுவாக சொன்னார், நிலா இந்த கல்லூரியில் 3 வருடங்களுக்கு முன்னால் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அருணின் உலகம் சுழன்றது. அப்ப நான் காதலிச்சவ? அந்த இரவு கடைசி பெஞ்சில் நிலா அமர்ந்திருந்தாள். நீ வந்துட்ட அருண். யார் நீ? அருண் கத்தினான். அவள் சொன்னாள், இந்த கல்லூரியில் உண்மையா காதலிச்ச ஆண்களைத்தான் நான் தேடுறேன். என்னை விட்டுட்டு போன பொய்யானவர்களை தேடல. அவள் அருகில் வந்தாள். முதல் முறை அவன் அவள் கண்களில் இரத்த கண்ணீரை பார்த்தான். நீ உண்மையா காதலிச்ச, அதனால் நீ உயிரோட இருக்க. மறுநாள் காலை அந்த பெஞ்ச் காலியாக கிடந்தது. கருப்பு நோட் புத்தகத்தில் கடைசி வரிகள், உண்மையான காதல் மரணத்தையும் தாண்டி நிலைத்திருக்கும்.